தேவராக்கு ஓகே தான், கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கதையை மாத்திருக்கணும். மியூசிக்ல சவுண்டு மட்டும் தான் அதிகமா இருந்துச்சு. பாட்டு அவ்வளோ ரிலீக்ஸ் எதுவும் சரியா கேட்கல. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் தேவாரா. அவங்க அப்பாவையே கொண்டுட்டு இவர் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அது அவ்வளோ தூரம் சிங்க் ஆகல. கதைக்கும் அதுக்கும் லாஜிக் உதைக்குது நிறைய இடத்துல. செகண்ட் பார்ட்டா கொஞ்சம் நல்லா ஸ்பீடா போனாதான் கதைக்கு நல்லா சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ படம் வந்து சூட் ஆகல. அந்த ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா அந்த ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, ரத்தத்தையும் இந்த ஃபுல் மூனா கொண்டு வருவாங்க பாத்தீங்களா, அந்த சீன் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. நல்லா தான் இருந்துச்சுங்க. அனிருத் தான் ஷோவை ஸ்டீல் பண்ணாரு. மற்றபடி ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். ஸ்டோரி ஒட்டுதா? ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கு, பார்க்கலாம். வாட்சபிள், ஒன் டைம் வாட்சபிள். இல்லை, நல்லா இருந்த அப்பாவை கொண்டுட்டு இவர் அடுத்து இது பண்றாரு. அதான் கிளைமேக்ஸ் சப்புன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பார்ட் வந்தால் தான் தெரியும். சீன்ஸ்லாம் ஒரு 4-5 சீன் இருந்துச்சு. இன்ட்ரோல் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். இவர் என்டிஆர் நல்லா தான் நடிச்சிருந்தார். அனியும் அவங்க 2 பேர் தான், மற்றபடி அவ்வளோதான். அனிருத் பிஜிஎம் தான் மெயின்.